சண்டே மார்னிங் இன்றைக்கி எதுவும் பெருசாக நமக்கு குழம்பு வைக்கிற வேலை இல்லை. ஏன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இறால் கிரேவி எல்லாம் மிஞ்சி போயிட்டா. அதனால் அதை வச்சு காலையில் தோசை ஊற்றி இறால் கிரேவி, மத்தியானம் சோறு வடித்து அந்த மீன் குழம்பையே வச்சுக்கிட்டாச்சு. காய்கறிக்கு மட்டும் சுரக்கா கூட்டு மாதிரி செஞ்சுக்கிட்டேன். குழம்புன்ற ஒன்று வைக்காதனால நிறைய நேரம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மில்லட் தோசை மாவு வேறு வீட்டில் காலி ஆகிடுச்சா, அதை வேறு ரெடி பண்ண நானும் 3 நாளாக அது பண்ண சரி இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸில் தான் ஈடுபட்டுட்டேன். இதுக்கு வந்து வரகு, தெனை, சாமை, குதிரைவாளி, ராகி, அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி இந்த மாதம் சேர்த்துக்கிட்டேன். போன மாதம் சிவப்பரிசி சேர்த்துக்கிட்டேன். அதெல்லாம் 2 டம்ளர்னா உளுந்து மட்டும் 3 டம்ளர், கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கடலப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு எல்லாத்தையும் கலந்து நல்லா வந்து அலசிடணும். அலசிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சிக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். வாரத்தில் ஒரு 3 நாள் எங்கள் வீட்டில் இந்த மில்லட் மாவு அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா இந்த தோசை தான். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கெல்லாம் அந்த மாவு எடுத்து எவ்வளோ வேணுமோ அதை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டோம்னா நைட் 8 மணிக்கு சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் இட்லி தோசை மாவில் தான் கை உடஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மில்லட் மாவுலன்னா கை உடஞ்ச மாதிரி இருக்கும். வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த மாவில் தான் வந்து நாங்கள் தோசை சுற்றி சாப்பிடுவோம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.